Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometry exercise 3.10ல question number 12 வாங்க question குள்ள போலாம். A fighter jet has to hit a small target by flying a horizontal distance. When the target is sighted, the pilot measures the angle of depression to be 30 degree. If after 100 km the target has an angle of depression of 60 degree, how far is the target from the fighter jet at that instant ன்னு கேட்டிருக்காங்க. So first பாத்தீங்கன்னா டார்கெட் அதாவது நம்மளோட ஜெட் வந்து இந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு இந்த பாயிண்ட்ல. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஏ அப்படின்னு மார்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து அது ஷூட் பண்ண வேண்டிய டார்கெட்டை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது டார்கெட் இருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம சின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரி. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போது 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து பாருங்கள், இப்போ ஜெட் வந்து இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தள்ளி வந்துருச்சு. ஸோ இப்போ புது பாயிண்ட் ஒன்று வந்திருக்கு 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்ததுனால. ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் பின்னு மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து திரும்பவும் அதோட டார்கெட்டை அது பார்க்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் அது பார்க்குதுன்னா 60. ஓகேங்களா? ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குது. ஸோ இங்கே 60 அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 டிகிரி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ புரியும் இல்லையா? ஸோ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் பின்னு மார்க் பண்ணுவோம். ஏக்கு ஆப்போசிட் சைடை வந்து ஸ்மால் ஏ, சிக்கு ஆப்போசிட் சைடை வந்து ஸ்மால் சின்னு மார்க் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளாக இருக்கும்போது இது ஹோல் இது பார்த்தீங்கன்னா 180 இல்லையா? இதில் 60 போயிடுச்சு அப்படின்னும் போது 60 இருக்குன்னும் போது 180 - 60 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120. ஸோ அப்போ பியோட ஆங்கிள் பாருங்கள் 120. அதாவது இந்த இடத்த மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் பியோட ஆங்கிள். ஸோ இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வருது. அதே மாதிரி சி அப்படின்னும் போது எனக்கு இந்த இடம் மட்டும்தான் வேணும், ஃபுல்லாகவும் தேவை கிடையாது. ஸோ இந்த இடம் மட்டும்தான் வேணும்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தான் 60. அப்போ 60 - 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30ன்றது தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் இதுலேருந்து அப்படின்றத எழுதுங்க. ஸோ ஸ்மால் ஏ பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதாவது ஹவு ஃபார் இஸ் த டார்கெட் ஃப்ரம் த ஃபைட்டர் ஜெட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஸ்மால் ஏ. ஸ்மால் பியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, பட் சி நமக்கு தெரியும், விச் இஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆங்கிள் ஏ பார்த்தீங்கன்னா 30, ஆங்கிள் பி பார்த்தீங்கன்னா நமக்கு 120. ஸோ ஆங்கிள் சி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 30 டிகிரி. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இப்போது இதை வச்சு நம்ம அந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம சைன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சைன் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏ பை சைன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பி பை சைன் பி விச் இஸ் ஈக்குவல் டு சி பை சைன் சி. ஸோ இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஏன்ற வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ எனக்கு தெரியாது. சைன் ஏக்கு பதிலாக நான் சைன் 30 டிகிரின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பியும் எனக்கு தெரியாது. ஸோ சைன் பிக்கு பதிலாக நான் சைன் 120ன்னு எழுதிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சி எனக்கு தெரியும், தட் இஸ் 100 டிவைடட் பை சைன் சிக்கு பதிலாக சைன் 30ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு தெரியாத வேல்யூவை ஈக்குவேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதையும் ஏவையும் சி இருக்கிற இதையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ணி ஏ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போது ஏ டிவைடட் பை சைன் 30யோட இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 அப்படின்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 100. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சைன் 30 இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டருமே கேன்சல் ஆகிடும். இதில் என்ன ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இதோட ஆங்கிள் ஏவும் சரி ஆங்கிள் சியும் சரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏவோட இது டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டு என் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த சம் முடியறது. இதுக்கு இங்கே வந்து நீங்கள் இந்த ஆங்கிளையும் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. அதாவது ஆங்கிள் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி, ஹென்ஸ் இட் இஸ் அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.